வணக்கம். இன்னைக்கு நாங்க பேச போறது, உலகமே ஏப்ரல் 1ஆம் தேதி ஏப்ரல் ஃபூல் கொண்டாடினாலும், ஒவ்வொரு நாளும் ஏப்ரல் ஃபூல் ஆக்கப்படுற இலங்கையோட ஏழையான பாவப்பட்ட மக்கள பத்தி. நம்ம நாட்டுல பெரும்பாலான மக்கள் மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க தான். அதாவது நடுத்தர வர்க்கம், இல்ல அத விட கீழ அடித்தட்டு வர்க்கத்துல இருக்கிறவங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் சரி, நானும் சரி, அந்த இடத்துல தான் இருக்கோம். எண்ணிக்கையில அதிகமா இருக்கிற இந்த கூட்டம், ஏழையான, பாவப்பட்ட, சாதாரணமான, அப்பாவி அப்படிங்கிற வார்த்தைகள அடிக்கடி பாவிக்கிறது உண்டு. அவங்களோட வாழ்க்கை முறையும், மனநிலையும் அப்படிதான் இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி தன்னோட வலிய, வேதனைய, தன்னோட நிலைமைய புரிஞ்சுகிட்ட ஒருத்தர தான் அவங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. அதாவது தன்ன மாதிரியே வசதி வாய்ப்புகள் குறைஞ்ச ஒருத்தருக்கு தான் ஓட்டு போட நினைப்பாங்க. ஸோ, இலங்கையோட அரசியல பொறுத்தவரைக்கும், இந்த ஏழையான, பாவப்பட்ட, சாதாரண அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கு. இந்த வார்த்தைகள பாவிச்சு அரசியல்வாதிகள் அதிகாரத்துக்கு வந்ததும், இந்த மக்கள் கூட்டம் அந்த அரசியல்வாதிகள் கிட்ட இருந்து ஸ்பெஷலான சலுகைகள், பிரதிபலன்கள எதிர்பார்க்கும். இதுக்காக அவங்கள குறை சொல்லவும் முடியாது. ஏன்னா, ஒரு சாதாரண குடிமகனோட எதிர்பார்ப்பு அப்படிதான் இருக்கும். ஆனா, இந்த ஏழையான, பாவப்பட்ட, சாதாரணமான மக்கள் அப்படிங்கிற அந்த மனோநிலை இலங்கையோட மக்களுக்கும், அவங்களோட பொருளாதாரத்துக்கும் என்ன மாரியான தாக்கத்த உண்டு பண்ணுதுன்னு தான் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். எங்களுடைய அரசாங்கம் எங்களுக்கு நிறைய விஷயங்கள தருது. இலவசமா தருதுன்னு கூட சொல்லலாம். ஃப்ரீ எடுகேஷன் இலவசமான கல்விய தருது. கிரேட் 1ல இருந்து பிஹெச்டி வரைக்கும் படிக்கிறதுக்கான வசதிகள தருது. படிக்கிறதுக்கு புத்தகங்கள் ஃப்ரீயா தருது. ஸ்கூல் யூனிஃபார்ம் ஃப்ரீயா தருது. உடம்பு சரியில்லாம போனா இலவசமா மருந்துகள் தருது. மருத்துவ சேவைகள தருது. சில நேரம் சர்ஜரிஸ் கூட இலவசமா பண்ண முடியுது. இது எல்லாத்துக்கும் மேல உங்களால வாழ்க்கை நடத்த முடியலன்னு சொன்னா, இலவசமா காசு கூட தருது. அப்போ பெரும்பாலான மக்களோட வாழ்க்கை தேவைகள அரசாங்கமே பார்த்துக்குதுன்னு சொல்லலாமான்னு கேட்டா, இல்ல. உண்மைய சொல்றதுன்னா, அரசாங்கம் மக்கள பார்த்துக்கிறத விட, நேரடியாவும், மறைமுகமாவும் வரி கட்டுற மக்கள் தான் எங்கள பார்த்துக்கிறாங்க. ஏன்னா, அரசாங்கத்துக்கு கிடைக்கிற வருமானத்துல 90% பணம் மக்கள் கிட்ட இருந்து எடுக்கிறது தான். நீங்க ஒரு வெஹிக்கிள் எடுக்கும்போது கட்டுற 300% வரி, எந்த ஒரு பொருளோ, இல்ல சேவையோ வாங்கும்போது கட்டுற 18% வேட், இன்கம் டாக்ஸ்ன்னு நிறைய வரிகள்ல இருந்து தான் எங்களுக்கு இது எல்லாமே கிடைக்குது. ஸோ, அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, இந்த வரி பணம் எல்லாத்தையும் வாங்கி எங்களுக்காக அலோகேட் பண்றது தான். அதாவது எங்களோட பணத்த எடுத்து எங்களுக்கே திருப்பி தருது. இந்த வரி பணத்தோட பாரத்தையும் அதிகமா தாங்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுல மெஜாரிட்டியா இருக்கிற மிடில் கிளாஸ் மக்கள் தான். ஸோ, நாங்க நன்றி சொல்ல வேண்டியது அரசாங்கத்துக்கோ, அரசியல்வாதிகளுக்கோ இல்ல. பாரத்த தாங்குற இந்த மக்களுக்கு தான். ஸோ, எந்த ஒரு கட்சியா இருந்தாலும், அரசியல்வாதியா இருந்தாலும், நாங்க மக்களுக்கு அவ்வளவு நல்லது பண்ணியிருக்கோம், அது பண்ணியிருக்கிறோம், இது பண்ணியிருக்கிறோம், இவ்வளவு நல்லது பண்ணியிருக்கிறோம் தெரியுமா? அப்படின்னு சொல்றது எல்லாமே அவங்களோட பாக்கெட்ல இருக்கிற சொந்த காசுல பண்ணதில்ல. மக்களோட வரி பணத்தில இருந்து பண்ணுது. ஆனா, பிரச்சனையா இருக்கிறது, எங்க நாட்டுல இருக்கிற ஒரு சில கூட்டம், தங்களோட ஓட்டு உரிமைய பாவிச்சு, இந்த அரசியல்வாதிகள் மூலமா நாட்டோட முக்கியமான விஷயங்களுக்கு போக வேண்டிய பணத்தையும், பலன்களையும் தங்களோட தனிப்பட்ட லாபத்துக்காக கொள்ளையடிக்க பழகியிருக்கிறது தான். உதாரணத்துக்கு, ஸ்ரீலங்கால இருக்கிற வேலையில்லா பட்டதாரிகள். எங்களுக்கு வேல தாங்க. நாங்க ரொம்ப கஷ்டப்படுற ஆட்கள். எங்களுக்கு 30 வயசு, 40 வயசு ஆகுது. இன்னும் எங்களுக்கு வேலையே இல்ல அப்படின்னு நிறைய போராட்டங்கள எங்களால பார்க்கக்கூடியதா இருக்கு. இந்த பக்கம் எங்களுடைய கவர்ன்மென்ட் செக்டர பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆல்ரெடி பெரிய அளவுல தான் இருக்கு. கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் அரசாங்க தலைகளோட பாரத்த எங்க மக்கள் சுமக்க வேண்டியதா இருக்கு. இப்படி இருக்கிறப்போ, இன்னும் புது ஆட்கள அரசாங்கத்துக்குள்ள எடுக்கிறத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அரசாங்கத்துக்கு தேவைப்பட்டா இந்த மாதிரி பட்டதாரிகள ஹையர் பண்ணலாம். தப்பு இல்ல. ஆனா, அவங்களுக்கு ஸ்கில்ஸ் இல்லாதனாலயும், வேற யாரும் அவங்கள ஹையர் பண்ணாததாலயும் அரசாங்கம் அவங்கள உள் வாங்குதுன்னா, அந்த இடத்துல பிரச்சனை இருக்கு. இங்க உண்மையா நடக்கிறது என்னன்னா, இவங்க கிட்ட ஸ்கில்ஸ் இல்லாதனாலயும், இருக்கிற ஸ்கில்ஸ்‌க்கு சரியான டிமாண்ட் இல்லாதனாலயும், அரசாங்கம் தனக்கு ஏதாவது செஞ்சு குடுக்கணும் அப்படின்னு இவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது, எங்களுடைய விவசாயிகள். திடீர்னு எப்பயாவது ஒரு நாள் வந்து, நாங்க அறுவடை பண்ற மரக்கறிகளுக்கு சரியான விலையே கிடைக்கிறதில்ல. 1 கிலோவுக்கு ரூ. 20 ரூ. 30 தான் போகுது. இந்த வெங்காயம், உருளைக்கிழங்கு எல்லாம் இம்போர்ட் பண்றதால, நாங்க உள்நாட்ல உற்பத்தி பண்றது எல்லாத்தையும் விக்க முடியாம இருக்கு. இதனால இந்த உள்நாட்டு உற்பத்தியே பாதிக்கப்படுது. எங்களுக்கு இவ்வளவு செலவாச்சு. நாங்க ரொம்ப கஷ்டப்படுற விவசாயிகள். நகைகள் எல்லாம் வித்து தான் இந்த விவசாயத்துக்கே நாங்க செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அரசாங்கம் தான் இதுக்கெல்லாம் உதவி பண்ணணும். எங்களுடைய மரக்கறிகளுக்கு ஒரு சரியான விலைய தீர்மானிச்சு குடுங்க அப்படின்னு நிறைய போராட்டங்கள நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. இந்த மாதிரி அவங்க போராட்டம் பண்ண தொடங்குனதும், யாராச்சும் ஒரு அரசியல்வாதி உள்ள வந்து, அந்த இம்போர்ட் பண்ற மரக்கறிகளுக்கு ஒரு வரிய போட்டு, உள்நாட்டு விவசாயிகளுக்கு ஒரு விலைய சொல்ல வேண்டிய நிலைக்கு ஆளாகுறாங்க. அடுத்து பேமெண்ட்ல வியாபாரம் பண்ற வியாபாரிகள். 100 பேர், 1000 பேர் போயிட்டு வர்ற அந்த பேமெண்ட்லயும், பாதையிலயும் கடைய போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க.
நீங்க நெறைய பார்த்திருப்பீங்க. இதனால அந்த பேமெண்ட்ல போற மக்கள் எல்லாம் ரோட்டுக்கு இறங்குனதும், அந்த ஏரியாவே டிராஃபிக் ஆகுது. அதுக்கப்புறம் முனிசிபல் கவுன்சிலாலயோ, இல்ல போலீஸாலயோ வந்து சட்ட நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னதும் தொடங்கிருவாங்க. நாங்க இவ்வளவு கஷ்டப்படுற வியாபாரிகள், அப்பாவியான வியாபாரிகள் தெரியுமா? எங்களுக்கு குடும்பம் இருக்கு. புள்ளைகள் எல்லாத்தையும் படிக்க வைக்கணும். அப்பாவுக்கு ஆப்பரேஷன் பண்ண வேண்டியிருக்கு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல. அப்படி இப்படின்னு தன்னோட சொந்த கதைகள் எல்லாத்தையும் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. உடனே ஏதாச்சும் ஒரு அரசியல்வாதி வந்து, நாங்க இதுக்கு சரியான ஒரு தீர்வு தாரோம்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அப்படி இல்லாட்டி, மக்களுக்கு பண்ண வேண்டிய செலவுல இருந்து இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வந்து குடுப்பாங்க. அப்படி வியாபாரம் பண்றதுக்கு பில்டிங்ஸ் மாதிரியான ஏதாச்சும் சொல்யூஷன் உருவாக்கி குடுத்தாலும், அது இந்த வியாபாரிகளுக்கு பிடிக்காது. அத அவங்க யூஸ் பண்ணவும் மாட்டாங்க. அந்த இடம் ஸ்பெஷலான ஒரு இடமா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து எங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச கிளாசிக்கான ஒரு உதாரணம் எங்களோட ஆட்டோக்கார அங்கிள்ஸ். ஏதாச்சும் ஒரு ஜங்ஷன் ஒண்ணு கிடைச்சா போதும். அத அப்படியே புடிச்சு வச்சுக்கிட்டு, "நானே ராஜா, நானே மந்திரி" அப்படின்னு இருக்க ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜங்ஷன்ல எல்லாம் மக்கள் பிக்மி, ஊபர் எல்லாம் பாவிக்கவே முடியாது. வேற ஏரியால இருந்து வாகனங்கள் வந்து ஹையர் எடுக்கவும் முடியாது. கிட்டத்தட்ட ஒரு லோக்கல் மோனோபோலியே அந்த இடத்துல ரன் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அரசாங்கத்திலேருந்து யாராவது இத தட்டி கேட்கறதுக்கு வந்தா, "நாங்க அந்த காலத்துல இருந்தே இங்க வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். வேற வாகனங்கள் எல்லாம் எப்படி இங்க வந்து ஹையர் எடுத்தா நாங்க எப்படி அத தொழில் பண்றது? எங்களோட குடும்பமே இத நம்பி தான் இருக்கு. நாங்க பாவப்பட்ட மனுஷங்க. எங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. அரசாங்கம் தான் இதுக்கு ஒரு தீர்வு தரணும். எங்கள காப்பாத்தணும்னு பேச தொடங்கிருவாங்க. ஸோ, இப்படி யார கேட்டாலுமே, எல்லாரும் நாங்க பாவமான மக்கள், அப்பாவி மக்கள், ஏழைகள்னு சொல்றாங்க. அப்போ உண்மையாவே இவங்க அப்பாவி, ஏழைங்க தானா? இப்படிதான் ஒருத்தர் ஏழையா இருக்கிற ஒரே காரணத்துக்காக அவர அப்பாவியா இருக்கணும்னு அவசியம் இல்ல. இங்க இப்படி பிரச்சனை வர்ற எல்லா நேரமும் உதவி பண்ணுங்கன்னு கேட்குறாங்க இல்லையா? உண்மையா இவங்களுக்கு என்னதான் வேணும்? இந்த உதவி பண்ணுங்கன்னு கேட்கிற கூட்டம் எல்லாமே சட்ட ரீதியா எந்த பிரச்சனையும் உருவாக்காத ஒரு வியாபாரத்தையோ, வேலையையோ பண்ணிக்கிட்டு, அரசாங்கத்துக்கிட்ட இருந்தோ, இல்ல அரசியல்வாதிங்க கிட்ட இருந்தோ எந்த ஒரு உதவியுமே எதிர்பார்க்காம, தன்னோட வாழ்க்கைக்காக வேலை செஞ்சு, இந்த கூட்டத்துக்காகவும் வரி கட்டுற உண்மையான அப்பாவி மக்களோட பணத்தையும், அவங்களுக்கு இல்லாத ஸ்பெஷல் சலுகையும் தான் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது 30 வயசு, 40 வயசான வேலை இல்லாத ஒரு பட்டதாரி கேட்கிறது என்ன? நான் படிச்ச படிப்புக்கு, என்கிட்ட இருக்கிற ஸ்கில்ஸ்‌க்கு மார்க்கெட்ல டிமாண்ட் இருக்கா? இல்லையான்னு நான் தேடி பார்க்கல. நான் படிச்சத வச்சு வருமானம் சம்பாதிக்கலாமா? புதுசா ஏதாவது உருவாக்கலாமான்னு நான் தேடி பார்க்கல. என்னோட இந்த முடிவுகளுக்கு நான் பொறுப்பாக முடியாது. அந்த பொறுப்பு எல்லாத்தையும் வரி கட்டுற மக்கள் கிட்ட குடுங்க. ஆனா எனக்கு ஒரு வேலைய குடுத்துருங்க. இந்த விவசாயிகள் கேட்கிறது என்ன? நான் பயிர் நடுறதுக்கு முன்னாடி, அத மார்க்கெட்ல விக்க முடியுமா? மார்க்கெட்ல அதுக்கு டிமாண்ட் இருக்கான்னு நான் தேடி பார்க்கல. அறுவடை பண்ணதுக்கு பின்னால, அதுக்கு ஒரு வேல்யூ ஆட் பண்றத பத்தி கூட நான் பெருசா யோசிக்கல. நான் இப்படி யோசிக்காம பண்ண விஷயங்களுக்கு வர்ற நஷ்டம் மக்களோட தான் இருக்கணும். ஆனா லாபம் வந்தா, அது என்னோட தான் இருக்கணும். எதையுமே யோசிக்காம நான் பாட்டுக்கு விவசாயம் பண்ணி, அறுவடை செஞ்சு மார்க்கெட்ல போட்டுட்டே இருப்பேன். அதுக்கான சரியான விலைய அரசாங்கம் தந்துரணும். இதுதான் அவங்க கேட்கிறது. பேமெண்ட் வியாபாரிகள் சொல்றது என்ன? சட்ட ரீதியா எங்களுக்காக உருவாக்குன மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ்ல என்னால வேலை செய்ய முடியாது. நான் மக்கள் போயிட்டு வர பாதையில தான் கடைய போட்டு வச்சிருப்பேன். அவங்க எப்படி ஃபீல் பண்ணாலும், அசௌகரியத்துக்கு ஆளானா கூட எனக்கு கவல இல்ல. அவ்ளோ கஷ்டமா இருந்தா தலைக்கு மேலால பாஞ்சு சரி போகட்டும். நான் இங்க தான் இருப்பேன். அப்பதான் என்னோட லாபத்த கூட்ட முடியும். இதுதான் அவங்களோட மைண்ட் செட். அப்ப எங்களோட ஆட்டோக்கார அங்கிள்ஸ், பொதுமக்கள, கஸ்டமர்ஸ அட்ராக்ட் பண்றதுக்கு காம்படிட்டிவான ஒரு சர்விஸ குடுக்குறதுக்கு எங்களால முடியாது. நாங்க அத பத்தி யோசிக்க கூட மாட்டோம். எங்களுக்கு வேண்டியதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாட்ல நியாயமா வேலை செஞ்சு சம்பாரிக்கிற மக்களுக்கு, தனக்கு புடிச்ச ஒரு டிரான்ஸ்போர்ட் சர்விஸ பாவிக்கிறதுக்கான உரிமைய அரசாங்கம் தலையிட்டு இல்லாம பண்ணணும். இந்த ஏழை, அப்பாவி, சாதாரணம் அப்படிங்கிற வார்த்தைகள குறிப்பிட்ட ஒரு கூட்டம் மட்டும் தன்னோட சுயநலமான தேவைகள பூர்த்தி செய்றதுக்காக பாவிக்குது. ஆனா, துரதிர்ஷ்டவசமா எங்களுடைய அரசாங்கம் அந்த தேவைகள உண்மையாவே செஞ்சு குடுக்குது. உதாரணத்துக்கு, தித்வா புயலால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணத் தொகை குடுக்குற நேரம், சட்டவிரோதமா கட்டப்பட்ட பில்டிங்ஸ்‌க்கும் பணம் குடுக்கலாம்னு அரசாங்கம் ஒரு யோசனைய கொண்டு வந்துச்சு. ஆனா, நியாயமா பார்த்தா, நாட்டுல அளவுக்கு அதிகமா வெள்ளப்பெருக்கு வாரதுக்கு முக்கியமான காரணமா இருந்ததே, இந்த சட்டவிரோத கட்டடங்கள் தான். லீகலா பெர்மிஷன் எடுத்து வீடு கட்டுன மக்களோட சொத்துக்களும், இந்த இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸால அடிச்சுட்டு போயிருச்சு. அப்ப அரசாங்கம் எடுத்த இந்த யோசனையால என்ன ஆகும்? இன்னும் நிறைய இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உருவாகுறது தான் மிச்சம். மக்கள் இப்படி சட்டவிரோதமா கட்டுறத நிப்பாட்டுவாங்களா? இல்ல. இந்த வெள்ளத்துக்கு ஒரு பில்டிங் சட்டவிரோதமா கட்டியிருந்தா, அடுத்த வருஷம் வரப்போற வெள்ளத்துக்கு 2 பில்டிங் கட்டி வச்சிருப்பாங்க. ஏன்னா, அப்ப அந்த 2 பில்டிங்க்கும் சேர்த்தே காசு வாங்கலாம்ல. இப்படி அரசாங்கத்தால ஃப்ரீயா காசு குடுப்பாங்கன்னா, அத ஏன் வேணாம்னு சொல்லப் போறாங்க? ஒருவேள இந்த இடத்துல நீங்க இருந்தா, நீங்களும் அத தானே பண்ணுவீங்க. ஸோ, நாங்க அப்போதுல இருந்து இந்த தப்ப தான் பண்ணிட்டு இருக்கோம். ரிவார்டிங் த பேட் டிசிஷன்ஸ் மேக்கிங். தப்பான தீர்மானங்கள ரிவார்ட் குடுத்து ஊக்குவிச்சது.
இதனால எங்களுடைய மாணவர்களும், இளைஞர் கூட்டமும் மேல மேல மார்க்கெட் வேல்யூவே இல்லாத ஸ்கில்ஸ படிக்கிறதுக்கு ஊக்குவிக்கப்படுறாங்க. விவசாயிகள் மேல மேல மார்க்கெட் வேல்யூ இல்லாத பயிர்கள நடுறதுக்கு ஊக்குவிக்கப்படுறாங்க. நிறைய வியாபாரிகள் மேல மேல பேமெண்ட்ட மறைச்சு கடைகள போடுறதுக்கு ஊக்குவிக்கப்படுறாங்க. இன்னும் நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ் மேல மேல ஜங்ஷன்கள புடிச்சு ரவுடிகள் மாதிரி நடந்துக்க ஊக்குவிக்கப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் சலுகைகள எதிர்பார்க்கிற மக்கள், இதே மாதிரியான அரசியல்வாதிகள தான் அதிகாரத்துக்கு கொண்டு வராங்க. அந்த அரசியல்வாதிகளும் ஜாடிக்கேத்த மூடி மாதிரி, இந்த அப்பாவி, ஏழை மக்களுக்காக தானே நாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அவங்கள காப்பாத்த சில விஷயங்கள் இலவசமா குடுக்குறோம். அது தப்பில்ல அப்படின்னு சாதாரணப்படுத்துறாங்க. நார்மலைஸ் பண்றாங்க. அதே நேரம், நாங்க வறுமைய பார்க்குற விதத்திலயும் கொஞ்சம் தப்பான விஷயங்கள் இருக்குது. சாரம் கட்டி இருந்தா நீங்க ஏழை. வெத்தல பாக்கு போடுறீங்கன்னா, நீங்க ஏழையா இருப்பீங்க. ஆனா டை கட்டி ஃபார்மலா உடுத்தியிருந்தா நீங்க பணக்காரன். கார் வச்சிருந்தீங்கன்னா, நீங்க பணக்காரன். ஆனா அத விட பெறுமதியான லாரி வச்சிருந்தா நீங்க ஏழை. இப்படி சின்ன சின்ன எமோஷனல் விஷயங்கள வச்சு தான் ஏழை, அப்பாவிங்கிற வார்த்தைகள வச்சு அநியாயமா சலுகைகள் குடுக்கிறத நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இத இன்னும் நாங்க ஊக்குவிச்சா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அந்த உண்மையா, நியாயமா வேலை செய்றவங்க நம்ம நாட்ட விட்டு போயிருவாங்க. அப்படி இல்லாட்டி அவங்களும் இந்த மாதிரி சுயநலமா ஆகிருவாங்க. இதனால இலங்கையோட பொருளாதாரம் இன்னும் பள்ளத்துக்கு தான் போகும். இந்த வீடியோவ பார்க்குற நீங்களும் அந்த மாதிரி சுயநலமா இருக்கிற ஒருத்தரா இருந்தா, அரசாங்கம் எங்களுக்கு நல்லது பண்ற நேரம், அதிலயும் மண்ணள்ளி போடுறான் பாரு அப்படின்னு நீங்க கோவப்படலாம். ஆனா, உங்களுக்கு இப்படி செஞ்சு குடுக்கிறதால அரசாங்கம் வறுமைய ஒழிக்கல. வறுமைய ரன் பண்ணுது. வறுமைய ஒழிக்கிறேங்கிற பேர்ல, ஏழைகளுக்கு உதவி பண்றேங்கிற பேர்ல நிறைய திட்டங்கள் வந்துச்சு. கமுதாவ, ஜனசவிய, திவினகும, சமுர்திய, அஸ்வசும, அப்புறம் பசலை உர மானியம், எரிபொருள் மானியம்னு நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. இதெல்லாம் வறுமைய ஒழிக்கிறதுக்காக தானே வந்துச்சு. அந்த லாஜிக் படி பார்த்தா, இந்நேரம் இலங்கையில வறுமையே இல்லாம ஒழிஞ்சு போயிருக்கணும்ல. ஆனா உண்மையா நடந்தது, இந்த சலுகைகள் எல்லாத்தையும் குடுத்து, குடுத்து நாடு திவாலாகி, வறுமை இன்னும் கன்டின்யூ ஆகிட்டு இருக்கு. இப்ப கூட நாட்டுக்கு தேவையான சீர்திருத்தங்கள கொண்டு வாரதுக்கு அரசாங்கம் யோசிக்குது. காரணம் என்னன்னா, உண்மையா உதவி தேவைப்படுற சில மக்கள் இன்னும் அந்த திட்டங்கள்ல தங்கி இருக்காங்கங்கிறதால. பஸ் டிக்கெட் காசுல இருந்து ஒரு சில இடத்துல முடி வெட்டுற காசு வரைக்கும் அரசாங்கம் விலைய தீர்மானிக்குது. ஏன்னா, உண்மையான ஏழை மக்கள் அத நம்பி இருக்காங்கங்கிறதால. ஆனா, ஏழைகளுக்காகன்னு அரசியல்வாதிகள் கொண்டு வர்ற பிளான் இன்னும் நிறைய ஏழைகள தான் உருவாக்குது. ஏன்னா, ஏழைகள் இருந்தா தான் அந்த அரசியல்வாதிகளுக்கு எதிர்காலம் இருக்கும். ஏழைகளோட தோள் மேல ஏறி அதிகாரத்துக்கு வர அரசியல்வாதிகள், ஏழைகள் இல்லாம போறத விரும்ப மாட்டாங்க தானே! நாங்க ஏழைகளுக்கு எதிரா பேச வரல. உண்மையான ஏழைகள் தங்களோட வாழ்க்கைய அடுத்த லெவலுக்கு கொண்டு போக உண்மையா உழைப்பாங்க. ஆனா, அரசியலோட தொடர்புபட்ட, அரசியல் மூலமா ஸ்பெஷல் சலுகைகள் எதிர்பார்க்கிற, அப்பாவி, ஏழைங்கிற போர்வையில இருக்கிற ஒரு கூட்டம் தான் இங்க பிரச்சனையா இருக்குது. அந்த கூட்டத்துக்கு ஏத்த மாதிரியே இருக்கிற அரசியல்வாதி கூட்டம் தான் வறுமைய ஒழிக்கிறோம், ஏழை மக்கள காப்பாத்துறோம்னு பேசுறது. ஸோ இந்த 2 கூட்டத்தையும் சரியா கண்டுபிடிக்கலன்னு சொன்னா, ஓட்டுக்காக ஸ்பெஷல் சலுகை கேட்கிற கூட்டத்த ரிவார்ட் பண்றத நிறுத்தலன்னா, ஒவ்வொரு நாளும் ஏப்ரல் ஃபூல் ஆக போறது உண்மையா கஷ்டப்படுற மிடில் கிளாஸ் மக்கள் தான். இத பத்தின உங்களோட கமெண்ட்ஸ மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் எங்களுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட நெக்ஸ்ட் வீக் சந்திக்கலாம்.